அன்பு கலந்த வணக்கங்கள். ஆம். முக்கியமாக இப்பொழுதுள்ள மத்திய கிழக்கு நிலைமையினுடைய முன்னேற்றங்கள் என்ன? சமாதானத்துக்கை நோக்கின நகர்வுகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி குறிப்பிடுங்கள். அதே வேளையிலே ஹோர்மூஸை பற்றி நிறைய செய்திகள் இப்பொழுது வருகின்றன. நிறைய கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. எண்ணெய் நிறைய ஈரானுடைய கப்பல்களும் எண்ணெய் வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கூறப்படுகிறது. அந்த அந்த தற்போதைய தகவல்களை நேயர்களுக்காக கூறுங்கள். என்னென்று சொன்னால், இப்ப இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில அந்த 60 நாட்கள் வந்து இப்போது 60 நாட்களுக்கு ஆன அந்த இடைவெளியில் எந்தவித அசம்பாவிதங்களும் பெரிதாக இடம்பெறாமல் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக இப்ப இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக, அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க அமெரிக்க ஈரான் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு டோஹா அளித்த வலுவான ஆதரவிற்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து கத்தார் அமீர் தமீம் பின் ஹமத் அல் தனிக்கு, அதாவது அதன் அரசு தலைவருக்கு தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஆரம்ப கட்ட தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து சமீபத்திய தகவல்களை ஷெரீப் வந்து எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதாகவும், இந்த நிலையற்ற அமைதி உண்மையில் நீடிப்பதற்காக இரு தலைவர்களும் தூதரக பின்னணி தொடர்புகளை தொடர்ந்து தீவிரமாக செயற்படுத்த ஒருங்கிணைந்து செயற்படுகிறார்கள். அதாவது ராஜதந்திர முயற்சிகளை அவர்கள் பின்னணியில் இப்போதும் இந்த 60 நாட்களை நிரந்தரமாக்குவதற்கான முயற்சிகளை தாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதாகவும், நிலைமை இவ்வளவு சிக்கலாக இருக்கும் போது பின்னணி தொடர்புகள் தீவிரமாக இயங்கும், இந்த நிலையற்ற அமைதி உண்மையில் நீடிப்பதை உறுதி செய்ய இஸ்லாமாபாத்தும் டோஹாவும் வந்து திரைமறைவில் இருந்து இயங்குகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது திரைமறைவில் என்று சொல்லும் போது அது அவர்கள் தொடர்ச்சியாக இரு தரப்புக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தி வருவதாகத்தான் தெரிகிறது. இதனிடையே இந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறும் போது அவர் கூறியிருக்க இந்த 60 நாட்கள் தாங்கள் வழங்கி இருப்பதாகவும், அதற்கு ஈரான் வந்து தாங்கள் சொன்னவற்றை எல்லாம் ஈரான் செய்யும் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த ஹார்மூஸ் நீரிணையை தொடர்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஹார்மூஸ் நீரிணையில் கடந்த ஜூன் 15ஆம் தேதியில் இருந்து கிட்டத்தட்ட ஈரான் வந்து 40 மில்லியன் பேரல் எண்ணெய்களை விற்பனை செய்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை மட்டும் 20 மில்லியன் பேரல்களை அவசரமாக ஈரான் அனுப்பியிருக்கின்றது. ஏனென்றால் ஈரான் எண்ணெய் விலைகளுக்கு இப்போது கட்டுப்பாடுகள் இல்லை, அவர்கள் விற்பனை செய்யலாம். இப்ப 400 மில்லியன் பேரல்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு பேரலுக்கு நீங்கள் $80 போட்டாலும் அல்லது $100 போட்டால் கிட்டத்தட்ட 4 பில்லியன். ஆனால் $80 போட்டாலும் கிட்டத்தட்ட 3.5 பில்லியனுக்கு மேல வரும். அப்ப ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் ஜூன் 23ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை, கிட்டத்தட்ட 30 கப்பல்கள் அங்கு அந்த ஹோர்மூஸ் நீரிணையினூடாக சென்றதாக கூறப்படுகிறது. 60 நாட்களுக்கு பிறகு நிலைமை எவ்வாறு இருக்குமோ தெரியாது என்ற ஒரு பதற்றமான சூழ்நிலையில் பெருமளவான நாடுகள் இயலுமான வரை இந்த எண்ணெய்களை வாங்குவதற்கு முண்டியடிப்பதாக தெரிகிறது. இது ஈரான், ரஷ்யா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு ஒரு வியாபாரத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதையை திறந்திருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. அதே நேரம் இந்த ஹோர்மூஸ் நீரிணையின் ஊடான கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் கட்டணம் வசூலிப்பதை அமெரிக்கா எந்த சூழலிலும் அனுமதிக்காது என்று மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நீர்வழி பாதையை பயன்படுத்துவதற்கு பணம் வசூலிக்கும் எந்த ஒரு நடைமுறைக்கும் உலகம் முழுவதும் எதிராகவே இருக்கும் என்றும், இது மிக தெளிவான விடயம் என்றும், அதிபர் ஏற்கனவே இதனை கூறிவிட்டார், அது நடக்கப் போவதில்லை என்றும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் இஸ்ரேலின் கட்டுப்பாடற்ற இராணுவ நடவடிக்கைகளுக்கான காலம் அதிகாரபூர்வமாக முடிந்து விட்டது என்று எச்சரிப்பதன் மூலம்
வெள்ளை மாளிகை ஒரு கடுமையான எல்லையை, அதாவது ரெட் லைனை அமைதியாக வகுத்து வருவதாகவும் ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆம். நாங்களும் முன்னர் ஒரு தடவை பேசியிருந்தோம். அதாவது இயற்கையான கடல் வழியிலே யாருமே வரி அறவிடுவதில்லை. சுயஸ் கால்வாய் மனிதரால் உருவாக்கப்பட்டது. அதேபோல பனாமா கால்வாய் மனிதரால் உருவாக்கப்பட்டது. ஜெர்மனியிலே ஒரு கால்வாய், எனக்கு பெயர் உடனடியா ஞாபகம் வரவில்லை. அதே மாதிரி கிரீஸிலே ஒரு கால்வாய் மனிதர்களால் செலவழித்து உருவாக்கப்பட்டதனால் அங்கே கட்டணம் அறவிடுகிறார்கள். நான் நினைக்கிறேன் துருக்கியும் கூட இங்கே சேவை கட்டணம் என்று சொல்லி தன்னுடைய பகுதியால் செல்லும் கப்பல்களுக்கு அறவிடுகிறார்கள். ஆனால் அது வரி அல்ல, சேவை கட்டணம் என்று அறவிடுகிறார்கள். இந்த இடத்திலே நீங்கள் கூறினீர்கள் அல்லவா, அமெரிக்கா சொன்னது போல இயற்கையான கடற்பகுதியில யாரும் வரி விதிக்க அனுமதி இல்லை என்று. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், மலாக்கா நீரிணை வந்து இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா இவற்றுக்கு இடையிலானது. இந்தோனேஷியா ஒரு முறை அந்த மலாக்கா நீரிணை செல்லுகின்ற கப்பல்களுக்கு வரி விதிக்க முயன்ற பொழுது அதாவது சிங்கப்பூரும் மலேசியாவும் அது முழுமையாக எதிர்த்தன. அந்த வரி விதிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆகவே இப்பொழுது ஹோர்மூஸிலே ஈரான் வரி எதுவும் விதிக்கவில்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா, அல்லது தகவல்கள் அவ்வாறு கூறுகின்றனவா? 60 நாட்களுக்கு ஈரான் வந்து அதுக்கு வரியை தளர்த்தி இருக்கிறது. அதற்கு ஒரு மாற்றீடாகத்தான் அமெரிக்கா அந்த 12 பில்லியன் டாலர்களையும் விடுவித்திருக்கிறது. அதில் 6 பில்லியனாக அவர்கள் விடுவிக்க போகிறார்கள். ஆனால் இந்த 60 நாட்களுக்கு பிறகு ஏற்பட போகின்ற நிரந்தர உடன்பாட்டுக்கு பிறகுதான் இந்த நீரிணை தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்றும், அதே சமயம் ஈரான் தொடர்ச்சியாக ஓமானுடன் இது தொடர்பில் இருப்பதாகவும் பேசிக் கொண்டிருப்பதாகவும், அதற்குரிய அந்த நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாம் நிறுவப்பட்டிருப்பதாகவும். அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த போரினால் தங்கள் நாட்டுக்கு ஏற்பட்ட செலவுகள் கிட்டத்தட்ட இப்ப 300 பில்லியன் டாலர்கள் இந்த போரினால் செலவு ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த 300 பில்லியனை எடுக்கும் வரையிலும் தாங்கள் கட்டணத்தை அறவிடுவது, அதற்கு பிறகு அதை நிறுத்துவது என்று கூட அவர்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எனவேதான் அந்த 300 பில்லியனை அமெரிக்கா தாங்கள் வெவ்வேறு நாடுகளுடன் இணைந்து ஈரான் பொருளாதார வளர்ச்சிக்காக வழங்குவது போன்ற ஒரு இதை வழங்குவதாகவும், அமெரிக்கா அங்கு முதலீடுகளை செய்யாது, ஆனால் வளைகுடா நாடுகள் ஈரானில் செய்வதை தாங்கள் தடுக்கப் போவதில்லை என்றும் கூறியிருந்தார்கள். இது பாகிஸ்தான் கூறியது போல திரைமறைவில் பல நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த திரைமறைவு நடவடிக்கைகள் தான் ஈரானை கட்டணத்தை அறவிடாமல் இப்போதைக்கு ஒரு 60 நாளைக்கு தடுத்து வைத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஈரான் கட்டணத்தை அறவிட்டால் அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக முடியும். அந்த தோல்வி ட்ரம்பை பொறுத்தவரையில் அட்லீஸ்ட் இந்த கட்டணத்தை அறவிடாமல் ஈரானை தடுக்க வேண்டியது இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் வரையிலுமாவது தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் ஈரான் அதை அந்த கட்டணத்தை வசூலிக்குமாக இருந்தால் அது அமெரிக்காவின் அந்த போருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். இவர்களுடைய வெற்றியை கோருவதற்கு அது ஒரு மிகப்பெரிய தடங்கலாக இருக்கும். ஈரானினுடைய தடுத்து வைக்கப்பட்ட அதாவது பணத்திலே 24 பில்லியன்களை விடுவிப்பதாகவும், அதிலே முதலீடு தொகையாக 12 பில்லியன்களை விடுவிப்பதாகவும் கூறப்பட்டது. நேற்று முந்தைய குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே நேரத்திலே இந்த ஈரானுக்கு 300 பில்லியன் டாலர்கள் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் வந்து முதலை அமெரிக்கா மறுத்திருந்தாலும் அதை பிறகு அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருந்தது. அதிலே பாதி தொகை ஐரோப்பிய மற்றும் அமெரிக்காவினாலும், பாதி தொகை இந்த மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக கத்தார், ஐக்கிய அமீரகம் போன்ற நாடுகள்லாம் வழங்கும் என்றும். அந்த நிதி சம்பந்தமான ஏதாவது தகவல்கள் இப்போது அப்டேட் உள்ளதா? அதை ட்ரம்ப் வந்து கூறியிருக்கின்றார். அது அந்த நிதி வந்து அது பொய்யான செய்தி என்று சொல்லி. ஆனால் ஈரான் தரப்பு கூறியிருக்கின்றது அந்த நிதி தொடர்பாக பேசப்பட்டது என்று. பல தடவைகள் இப்ப ட்ரம்பின் நிர்வாகத்துக்குள்ளேயே பலர் முரண்பாடான தகவல்களைத்தான் கொடுக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரானுடனான ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அவசரமாக அவர்கள் கேட்டதை எல்லாத்தையும் ஓம் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு தங்கள் உள்ளூர் அரசியலுக்காக அதனை பலவற்றை மறத்திருக்கிறார்கள். பலவற்றை அவர்கள் இரகசியமாக செய்யலாம். எனவேதான் இன்னொன்றை கூறினார் என்று சொன்னால், அமெரிக்கா கொடுக்காது, வளைகுடா நாடுகள் கொடுக்கலாம் என்று. சொல்லுங்க.
கேக்குதா? இடையில கொஞ்சம் தடங்கல்கள் தொழில்நுட்ப காரணமாக ஏற்பட்டதனால் இப்பொழுது தொடர்கிறோம். கூறுங்கள் தொடர்ந்து அருஸ். அதாவது அமெரிக்கா கூறுகிறது என்னென்று சொன்னால், அமெரிக்கா உண்மையில் இதை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு இது ஒரு உள்ளக பிரச்சனை என்றபடியால் அதனை தாங்கள் கொடுக்கவில்லை. ஆனால் வளைகுடா நாடுகள் அந்த 300 பில்லியனை கொடுக்கலாம் என்று, அல்லது அதை ஒரு முதலீடு மாதிரி ஈரானில் ஒரு முதலீடுகளை செய்வது போலதான் கூறுகிறார்கள். உண்மையில் அந்த 300 பில்லியன் என்பது, 300 மில்லியன் இல்ல, 300 பில்லியன், 300 பில்லியன் டாலர்கள் என்பது அந்த போரினால் ஈரானுக்கு ஏற்பட்ட செலவுகள் என்றதான் ஈரான், அதாவது இழப்புகளைத்தான் ஈரான் அவ்வாறு கூறுகின்றது. இப்ப எதிர்வரும் ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலும் அயத்துல்லா ஹமானியின் இறுதிச் சடங்குகள் மிக பெருமெடுப்பில் நடைபெறப் போகின்றன. அவர்கள் ஒரு வெற்றியை பெற்ற பிற்பாடு அதனை செய்வதற்காகத்தான் காத்திருந்தார்கள் போல தெரிகிறது. அதை ஈராக்குள்ளும் அந்த விழா, அந்த நிகழ்வை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக ஈரான் இப்போது தெரிவித்திருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான மோதல் நிலைமையினுடைய அப்டேட் என்ன? இன்னும் சில இடங்களிலே மோதல்கள் இடம்பெறுவதாகவும், அதே நேரத்திலே இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது குழப்பிவிட வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகளை இஸ்ரேல் எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. அதை பற்றின அப்டேட்டை கூறுங்கள். இஸ்ரேல் இன்றும் காசா பகுதியில் நடத்த தாக்குதலில் சிறு குழந்தை ஒன்று கொல்லப்பட்டிருப்பதாகவும், அதாவது குழந்தைகளை குறிவைப்பதை காண மறுக்க முடியாத, இஸ்ரேல் வேண்டுமென்றே குழந்தைகளை கொல்வதற்கு மறுக்க முடியாத ஆதாரங்கள் தங்களிடம் இருக்கிறது என்று ஐக்கிய நாடுகள் சபை தனது அறிக்கையில் தெரிவித்த பின்னரும் காசாவில் உள்ள ஹான் யூனிஸ் பகுதியில் குடும்பங்கள், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இருந்த கூடாரத்தின் மீது நடத்திய தாக்குதலில் மற்றும் ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருப்பதாக, இதை யாராவது நிறுத்துவதற்கு முன் இன்னும் எத்தனை குழந்தைகள் இறக்க வேண்டும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்குள் ஊடுருவிய ஹமாஸ் இராணுவ பிரிவின் செயல்பாட்டாளரான அக்ரம் முகமது மஹ்மூத் அபு மசியை தாங்கள் குறிவைத்து தாக்கியதாகவும் அதில் அவர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் என்னவென்று சொன்னால், ஒருவரை குறிவைப்பதற்காக பொதுமக்கள் எல்லோரையும் தான் கூட்டாக படுகொலை செய்வதுண்டு. அதே நேரம் இந்த தெற்கு லெபனானில் முதலில் தாக்குதல் நடத்துவதை தவிர்க்குமாறு இராணுவத்திற்கு புதிய உத்திசார் உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் இஸ்ரேல் கடும் பீதியில் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்காப்பு நடவடிக்கைகளில் விதிக்கப்பட்டுள்ள இந்த கட்டுப்பாடுகள் ஒரு மிகப்பெரிய கொள்கை மாற்றத்தை குறிப்பதாகவும், இப்பகுதியில் ஈரான் செல்வாக்கை வாஷிங்டன் ஈரான் செல்வாக்கை வாஷிங்டன் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்டதையே இது காட்டுவதாகவும் அந்த திரிதா பார்சி என்ற ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது கட்டுப்பாடற்ற இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் காலம் முடிந்து விட்டது என்று அவர் இதை கூறுகின்றார். ஆனால் இதே சமயம் நீங்கள் கூறியது போல இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதற்காக இந்த பேச்சுவார்த்தை குழுவை படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்ததாக இப்போது புதிய தகவல் கசிந்திருக்கின்றது. அதாவது இந்த பேச்சுவார்த்தையின் நடுவே ஒரு முழு வெளிநாட்டு குழுவையும் தீர்த்து கட்ட மொசாட் திட்டமிட்டதா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தராக செயற்பட்ட ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் மற்றும் பாகிஸ்தான் முழு குழுவையும் படுகொலை செய்வதற்கான ஒரு சதி திட்டத்தை பாகிஸ்தான் உளவுத்துறை இடைமறித்து கண்டறிந்ததாக இந்த பெப்போ எஸ்கோபர் என்ற படைத்துறை ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக லெபனானின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை உறுதி செய்ய அமெரிக்கா தற்காலிகமாக ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இது இந்த செய்தி வந்துள்ளதாகவும், இதன் மூலம் இஸ்ரேல் நேரடியாக கட்டுப்படுத்தும் ஒரு முனையை தவிர மற்ற எல்லா முனைகளிலும் போர் முடிவுக்கு வருகிறது என்றும் கூறியிருக்கின்றார். லெபனானின் முடிவுகளை ஈரான் வடிவமைப்பதை நிறுத்த
இஸ்ரேல் இவ்வளவு தீவிரமாக இருந்ததால் இந்த அது எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதைத்தான் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு கொண்டவர்களை படுகொலை செய்வதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டதை காட்டுகின்றது. ஆனால் அதுல நீங்க ஒன்றை பார்க்கலாம், ட்ரம்ப் கூட கூறியிருந்தார், இந்த தங்கள் ஒப்பந்தத்தை இவர்கள் சரியாக செய்யாது விட்டால் சுவிட்சர்லாந்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பாக திரும்பி போக முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அதே நேரம் இப்போது இஸ்ரேலின் இந்த எச்சரிக்கை, இந்த கருத்து வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய, அதாவது இஸ்ரேல் என்று சொன்னால் இரண்டு தடவைகளிலும் பேச்சுவார்த்தைகளின் நடுவேதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்கி இருந்தன. 2 போர்களிலும் அவ்வாறுதான் இடம்பெற்றிருந்தன. இப்போது இந்த தகவலும் வந்திருக்கிறது. அதாவது ஈரான் தலைவர்களை கொல்வதை விட அதை நடுநிலைமை வகிப்பவர்களை கொள்வது என்பது மிக 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 மோசமான ஒரு விளைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு. அப்ப பாகிஸ்தான் மீது கையை வைத்தால் பாகிஸ்தானும் இந்த களத்துக்குள் இழுத்து விடப்படுவதாகத்தான் முடியும். அதே நேரம் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், தாங்கள் ஹூதிஸ் அமைப்பினர் ஹூதிஸ் அமைப்பினரின் முழு தலைமை பீடத்தையும் அளித்ததாகவும் ஒரு சிலர் மட்டுமே இப்போது எஞ்சி இருப்பதாகவும், அதே போலதான் தங்களுக்கு தேவை என்றால் தலைமை பீடங்களை தாங்கள் அளிப்போம் என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது லெபனானில் தாங்கள் கைப்பற்றிய பகுதிகள் தங்களுக்கான பாதுகாப்பு பகுதிகள் என்றும், அந்த பகுதிகளில் இருந்த 2 லட்சம் மக்கள் இனி வாழ்நாளிலேயே அந்த பகுதிக்கு திரும்பி வர முடியாது என்றும் அவர் தொடர்ந்து கூறியிருக்கிறார். அதே சமயம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முறுகல் நிலை அதிகரித்து வருவதாகவும் ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த முருகல் நிலையை பற்றி நானும் வாசித்துக் கொண்டேன். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த இஸ்ரேலை பற்றிய நீங்கள் கூறியிருந்தீர்கள், கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள் என்பது, அவர்கள் காற்று புக முடியாத இடத்திலும் கூட மொசாட் நுழையக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு பெயர் இருக்கிறது. அவர்கள் எங்கே எது வேண்டும் என்றாலும் செய்யக்கூடியவர்கள். இப்படி பல வரலாறுகள் இருக்கின்றன. ஒரு தடவை நேரம் கிடைத்தால் ஒரு நிகழ்விலே அதை ஆராயலாம். நான் நினைக்கிறேன் 2 நாட்களுக்கு முதல் இதே நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு நிகழ்வை செய்திருந்தோம். அதாவது இஸ்ரேல் ஒரு மோசமான நாடு, இஸ்ரேலியர்கள் அரக்கர்கள், அவர்கள் மக்களை கொள்கிறார்கள், கட்டடங்களை உடைக்கிறார்கள் என்று. நேற்றைய நிகழ்விலே நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எவ்வாறு கிடைக்கிற தலைப்பிலே மறுபக்கமாகவும் இந்த பக்கமாகவும் பேச வேண்டும் என்பது போல, இந்த இஸ்ரேலினுடைய கோரமுகத்தை வெளியில கொண்டு வருவதற்காகவும், தாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தும் மீண்டும் தாங்களும் அதே செய்கிறோம் என்பதை வெளிக்கொண்டுவதற்காகவும், இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு வரலாறு இருந்தது, அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதையும் நான் கூறியிருந்தேன். அதை வைத்துக்கொண்டு பலர் என்னை நான் இஸ்ரேலின் ஆதரவாளர் என்று அந்த கமெண்ட் பதிலை திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். நான் உண்மையில் இஸ்ரேலின் ஆதரவாளன் அல்ல. ஒரு பொதுவாக சொல்லுவார்கள், ஊடகவியலாளர்களுடன் நடுநிலைமை இருப்பதில்லை, அதாவது ஒரு பக்கம் சார்ந்ததுதான் ஊடகம் என்று. நாங்கள் ஊடகம் என்றால் நடுநிலையில் இருப்போம் என்பதனால் 2 பக்க கருத்துக்களையும் கூற வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை நான் கூறியிருந்தேன். குறிப்பாக ஒரு சின்ன உதாரணத்தையும் கூறுகிறேன். ஏதோ ஒரு திரைப்படத்திலே வடிவுக்கரசி ரஜினியை நாயே பிச்சைக்கார நாயை வெளியே போடான்னு சொல்லி போட்டான் என்பதற்காக அதுக்கு பிறகு பல வருடங்கள் வடிவுக்கரசி வெளியில எங்கேயும் வர முடியாது, ரஜினியின் ரசிகர்கள் காணிடமெல்லாம் கல்லறிகிறது, திட்டுறது, பேசுறது என்று அந்த வார்த்தையை தலைவருக்கு எதிராக பாவித்து விட்டார் என்று சொல்லி என்று நான் நேற்று உண்மையாக அதாவது இப்போ இப்படி வச்சுக் கொள்ளுங்கள். அதாவது இப்போ ஒரு இலங்கையில, அதாவது எங்களுடைய தமிழ் பரப்பில பலர் தங்களுடைய பிள்ளைகளை லோயர் படிப்புக்கு படிக்க அனுப்புவதில்லை. காரணம் என்னென்றால், இந்த மோசமான ஆட்களுக்காகவும் தொழில் ரீதியாக பாதுர வேண்டி வரும் என்பதற்காக அனுப்புவதில்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் சிலர் லோயர் தொழிலை முடித்ததுக்கு பிறகு இப்பொழுது அங்கே தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள். காலையிலே கோட்டையை போட்டுக்கொண்டு கோர்ட்டுக்கு போகிறார்கள், பின்னேரம் திரும்பி வருகிறார்கள் என தானும் வேலை செய்வதாக காட்டிக் கொள்வதற்காக. அவ்வாறு லோயர்கள் இப்போ வேறு வழி இல்லாமல், அதாவது இப்போது வித்யா வழக்கிலே கூட வாதிடுகிறார்கள், அதாவது இந்த வாழ்வெட்டு குழுவுக்காக வாதிடுகிறார்கள், போதை வசதி விற்பதற்காக வாதிடுகிறார்கள், காணி பிரச்சனையில வாதிடுகிறார்கள், அங்கே நடக்கின்ற அநியாயங்களுக்கு கூட வாதிடுகள் இருக்கிறார்கள் என்றால் அது அவருடைய தொழில். அதுக்காக நான் தொழில் ரீதியாக இந்த ஊடகத்தை செய்யவோ அதுக்கு எதிராக கதைக்கவில்லை, சும்மா ஒரு உதாரணத்துக்கு கூறுகிறேன்.
அதே போல தான் இப்போது எங்களுக்கு நாங்கள் ஒரு ஊடகவியல் என்ற வகையிலே நான் நடுநிலைமையிலிருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இதை நான் உங்களோட பேசி திட்டமிட்டு செய்திருந்தேன். அதன் மூலம் அதாவது இந்த இஸ்ரேலியர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக இப்ப சில நேரத்துல கூட நாங்கள் கண்ணுக்கு முன்னாலே சில நேரங்கள்ல நாங்கள் பார்க்கிறோம், நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் மோசமா நடக்குது, பலஸ்தீனத்தில் எவ்வளவு அழிவுகளை செய்தார்கள், எவ்வளவு பேரை கொன்றொழித்தார்கள் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே உலகத்திலே இஸ்ரேலில் அதாவது யூதர்கள் எதிர்மறையாக பார்க்கப்படுகிறார்கள் என்பது உண்மைதான். சரி, இப்பொழுது இந்த முக்கியமான ஒரு விடயம் ஒன்றுக்கு வருவோம். இது ஈரான் சம்பந்தப்பட்டது. ஈரான் ஏதோ ஒரு வகையிலே அந்த நாட்டினுடைய பண்பாடா அல்ல அவருடைய பாசிய அந்த இனத்தினுடைய பண்பாடா தெரியவில்லை. மற்றவர்களுக்காகவும் அவர்கள் குரல் கொடுப்பவர்கள் அல்லது இருக்கிறார்கள் என்றது தெரிகிறது. குறிப்பாக நீங்கள் அன்றும் குறிப்பிட்டிருந்தீர்கள், 7 வருடங்கள் ஈராக்குடன் போர் நடத்தி இருந்தாலும் அமெரிக்கா ஈராக்கை ஆக்கிரமித்த பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அதே போல பலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது என்பதற்காக அதற்காகவும் குரல் கொடுத்தார்கள், நிறைய உதவி செய்தார்கள், ஹமாஸுக்கு உதவி செய்தார்கள், ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்கிறார்கள். அதைவிட மேலதிகமாக இன்று நாங்கள் அதை ஆராய்க்க வேண்டிய, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகவலை இன்று ஆராய்கிறோம். அது என்னவென்றால் கவுண்ட் டவுன் கிளாக், அதாவது நேரத்தை காலத்தை குறைத்து காட்டும் நாட்காட்டி என்ற ஒன்று தெஹ்ரான் என்ற தலைநகரிலே இருக்கிறது. அது எங்கே என்றால் பலஸ்தீன் என்ற ஒரு சதுக்கத்திலே இருக்கிறது. அந்த நாட்காட்டி இஸ்ரேல் அழியும் என்பதை, 25 வருடங்களில் அழியும் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் அந்த நாட்களை குறைத்து கொண்டு வருகிறது. அதன்படி பார்க்க போனால் இன்றிலிருந்து இன்னும் 5122 நாட்களில் இஸ்ரேல் இல்லாமல் போகும். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக அது எவ்வாறு நிறுவப்பட்டது, யார் நிறுவினார்கள், என்ன நோக்கத்துடன் நிறுவினார்கள் என்றது போன்ற தகவல்களை கூறுங்கள். நீங்கள் சொன்னது இதை நீங்கள் போன தடவை கூற, இப்ப நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முதல் இதை கூறியிருந்தீர்கள். அப்போது நான் கூறினேன் அதை பற்றி சரியாக எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி. அதற்கு பிறகுதான் நான் பார்த்தேன் நீங்கள் கூறியது, அன்று கூறியது சரி, அப்படி ஒரு கிளாக் இருக்கிறது என்றதுதான். அதே நேரம் இன்னொன்றை நீங்க சொல்லணும், அதாவது நீங்கள் கூறினீர்கள் மொசாட்டை புகை போக முடியாத இடத்துக்கு மொசாட் போரும் என்று கூறியிருந்தீர்கள். இதைத்தான் ஒரு கால் நாங்கள் நவாலி மாவித்தியாலயத்தில் அப்போ இருக்கும்போது விடுதலை புலிகள் நடப்பது இல்லை, அப்போது அங்கே படித்துக் கொண்டிருக்கவில்லை. அப்போது அந்த சிறுவர்கள் ஏதோ ஒரு ஆரையோ பற்றி அதில் எழுதினத்துக்கு அப்போது விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர்கள் விசாரிக்கும் போது அவர்கள் முதலில் அவர்கள் விசாரணையை தொடங்க முதல் கூறினது ஒன்றுதான், புகை போகாத இடத்திலும் புலி போகும் என்று சொல்லி போட்டுத்தான் ஆரம்பித்தாங்க. நீங்கள் உண்மையே சொல்லி இருங்க, உண்மையே சொல்லிட்டாங்க. வேண்டால் அது அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அவர்களும் அவ்வாறு ஒரு திறமையானவர்கள் தான். அதே நேரம் இப்ப நீங்கள் சொன்னது போலதான் இந்த ஈரான் கவுண்ட் டவுன் கிளாக் என்று சொல்லுகிறது. இந்த தெஹ்ரான் பலஸ்டைன் ஸ்கொயர்ல ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேயோட சேர்த்து பொருத்தப்பட்டிருந்தது. நினைக்கிறேன் 2015ஆம் ஆண்டு தான் இது நிறுவப்பட்டது. 2045ஆம் ஆண்டுக்கு அந்த கடிகாரம் 0வை காட்டும், பூஜ்ஜியத்தை காட்டும். இல்ல, 25 வருடங்கள் வரை 2040 என்று நினைக்கிறேன். 2015 25 வருடங்களை கொடுத்தார். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியா 2040 அது 0வை காட்டும்னா, அந்த 0வை காட்டும் போது இஸ்ரேல் முடிந்து விட்டது என்றதுதான் அது. இதை நிறுவியவர் சுப்ரீம் லீடர், அதாவது ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி ஹமானி தான் இதை நிறுவினார் என்று. அதாவது இஸ்ரேலின் முடிவுக்கான ஒரு கால கணிப்பு என்றுதான் அது நிறுவப்பட்டிருந்தது. ஆனால் அது அது ஒரு சிம்போலிசம் என்று கூறுவது, ஒரு அடையாளம், அந்த இவர்களுக்கான ஒரு அல்லது நினைவூட்டல் அல்லது அடையாளம் என்பது போலதான் இருந்தது. கூடுதலாக சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் என்று சொன்னார்கள். இதை ஈரான் இதை ஒரு உளவியல் போராக தனது இஸ்ரேலுடன் சண்டை பிடிக்கின்ற ஏனைய அமைப்புகளுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்தவும், இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கவுமான ஒரு உளவியல் போராக இதை பயன்படுத்தி இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த கடிகாரத்தை 2025ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு அந்த 12 நாள் போரின் போது இஸ்ரேல் அதை குண்டு வீசி இருந்தது. குண்டு வீசி அது தகர்த்திருந்தது.
பிறகு அதற்கு பிற்பாடு அதனை அவர்கள் திருப்பவும் அதை புனரமைத்து அதை மீண்டும் நிறுவி இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப நீங்கள் கூறியது போலதான் ஈரானை பொறுத்தவரையில் இப்ப பாருங்கள், இந்த ஈரான் எவ்வளவு பிரச்சனை என்றாலும் அந்த லெபனானுக்காக நிற்கிறார். அப்ப லெபனானுக்காக ஒன்று நிற்கின்றது. லெபனான் போர் நிறுத்தத்துக்காக ஈரான் குரல் கொடுக்கிறது, தனது அமைதியே வேண்டாம் என்றே நிற்கின்றது. இப்ப லெபனான் ஈரான் போரை நீங்க பார்த்தேன்னு சொன்னால் ஹிஸ்புல்லாக்கள் யாருக்காக குரல் கொடுத்தார்கள் என்று சொன்னால் காசாவில் இடம்பெற்ற போருக்கு நிறுத்துவதற்காக குரல் கொடுத்தார்கள். அதே போல கூதீஸ் அமைப்பினரும் கொடுத்தார்கள். அவர்களும் பெருமளவான தலைவர்களையும் இழந்தார்கள். இருந்த போதும் தொடர்ச்சியாக கொடுத்தார்கள். நீங்க சொன்னது போலதான் இந்த ஈரான், நான் முன்னரும் கூறியிருந்தேன், ஈரான் ஈராக் போரின் போது பல லட்சம் பேர் கொல்லப்பட்டு ரசாயன குண்டுகள் கூட வீசப்பட்டன. அந்த ரசாயன குண்டுகளை கொடுத்தது ஜெர்மனி தான் கொடுத்தது என்று பேராசிரியர் மராண்டி கூறியிருந்தார். அவர் கூறினார், தான் கூட 2 தரம் காயப்பட்டேன் என்று சொல்லி. அந்த சண்டையின் போது தான் வாலண்டியரா இருந்த அந்த மெடிக்கல் குழுவில் இருந்ததாகவும், அப்போது தான் கூட அந்த ரசாயன குண்டுகளால் 2 தடவைகள் காயப்பட்டேன். அப்படி இருந்தாலும் பிறகு 2003ஆம் ஆண்டு போரில் சவுதி அரேபியா உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் ஈரான் ஈராக்குக்கு ஆதரவாகத்தான் நின்றது. அதற்கு பிறகு அந்த 1991ஆம் ஆண்டு போரில் கூட, வளைகுடா போரில் கூட ஈராக் தனது விமானங்களில் பலவற்றை பாதுகாப்பதற்காக ஈரானுக்குத்தான் அனுப்பியிருந்தது என்றும் கூட கூறினார்கள். அந்த விமானங்களில் பல இப்போதும் ஈரானிடம் இருக்கின்றது என்றும் கூட கூறுகின்றார்கள். அப்ப ஆனால் இதில் ஈரான் என்னத்தை செய்கிறது என்று சொன்னால், அந்த பிராந்தியத்துக்குள் தன்னை ஒரு சூப்பர் பவராக நிலைநிறுத்திக் கொள்ள முற்படுகிறது. அப்ப அந்த சூப்பர் பவராக நிலைநிறுத்திக் கொள்ள முற்பட வேண்டும் என்று சொன்னால், முதலில் அங்கு இருக்கின்ற நாடுகளுக்கான ஒரு அவர்களுக்கு இந்த மேற்குலகம் தொடர்பான அச்சத்தை போக்குவது ஒரு புறம், இரண்டாவது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைப்பது. இப்ப அமெரிக்கா சூப்பர் பவராக இருப்பதற்கு காரணம் நேட்டோ கூட்டணி, ஐரோப்பிய ஒன்றிய கூட்டணி என்ற அவர்கள் கூட்டணியை அமைத்துத்தான் அவ்வாறு இருக்கிறார்கள், யாரும் தனியாக இல்லை. அப்ப அதே போல இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யா எஸ்சிஓ கூட்டணியாக இருக்கலாம், அதே போல ரஷ்யா பிரிக்ஸ் கூட்டணியாக இருக்கலாம். அப்படி கூட்டமைப்புகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு கூட்டமைப்பை கட்டி எழுப்புவதற்கு ஈரான் இப்போது முழு அளவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு முயற்சியாகத்தான் ஈரான் யாரு கண்டாலும், அதாவது இப்ப சியா முஸ்லீம் சுனி முஸ்லீம் என்று கூட அவர்கள் பார்ப்பதில்லை. எந்த பிரிவாக இருந்தாலும் ஈரான் அவர்களுக்காக ஒரு குரல் கொடுக்கிற சக்தியாக அந்த பிராந்தியத்தில் வளர்ந்திருப்பதைத்தான் இது காட்டுகின்றது. அதே நேரத்தில் இந்த டிஜிட்டல் கடிகாரத்தை 2025ஆம் ஆண்டு இஸ்ரேலிய படைகள் குண்டு வீசி தாக்கினதாகவும் அது மீண்டும் நிறுவப்பட்டதாகவும் தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தியை ஒரு கால் நான் என்னுடைய இந்த நேர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நான் கூறிக்கொண்டேன். ஈரானினுடைய அந்த மக்கள், ஒரு நாளைக்கு நாங்கள் ஈரானினுடைய நாட்டை பற்றியும் நாங்கள் முழுமையாக ஆராய்வோம். அந்த மக்களுக்கு ஒரு நல்ல பண்பாடு இருக்கிறது, ஈரானிய மக்களுக்கு என்று ஒரு வரலாற்று கலாச்சாரம் இருக்கிறது. ஈரானிய திரைப்படங்கள் உலகத்திலே மிக பிரபலமானவை. ஆஸ்கார் விருது பெற்ற பல திரைப்படங்கள் ஈரானிய திரைப்படங்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பண்பாடுடையவர்கள். ஒரு சின்ன உதாரணம் நான் முடிப்பதற்கு முதல் கூட விரும்புகிறேன். 2 பேர் ஒரு ஓடைக்கரையால் நடந்து சென்று போய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு தேள் ஒன்று தண்ணீரிலே உயிருக்காக தத்தளித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஒருவர் போய் அந்த தேளை பிடித்து கரையிலே காப்பாற்றி விட்டார். அவர் தரையிலே காப்பாற்றி விடுற அதே நேரத்திலே அந்த தேள் அவரது கையிலே கடித்து விட்டது. அவ கூட வந்தவர் கேட்டார், உனக்கு எதற்கு தேவையில்லாத வேலை, பார் கடைசியா தேடுன கடித்து விட்டது என்று. அதற்கு அவர் சொன்ன பதில் என்னவென்றால், என்னை பொறுத்தவரையில் ஒரு தேளினுடைய உயிரை காப்பாற்றினேன் என்கின்ற மன திருப்தியின் முன்னால் இந்த வேதனை என்பது எனக்கு பெரிய முக்கியமானது அல்ல. இந்த தேள் எனக்கு கடிக்கும் என்று தெரிஞ்சு கொண்டுதான் நான் அதை செய்தேன் என்று. ஈரானுக்கும் தெரியும், ஈராக்குக்கோ பலஸ்தீனத்துக்கோ இல்லை ஹிஸ்புல்லாவுக்கோ உதவி செய்தால் தங்களுக்கு பாதிப்புகள் நிறைய வரும் என்று தெரிந்தும் அவர்கள் அதை ஒரு நல்ல பண்பாடாக செய்கிறார்கள் என்பது போலதான் படுகிறது. இன்னொரு தடவை நாங்கள் ஈரானை பற்றி ஒரு நிகழ்விலே கொஞ்சம் விரிவாக அதை பற்றியும் பார்க்கலாம். இன்றைய இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்வதற்கு முன்னர் வேறு ஏதாவது குறிப்பான விடயங்கள் ஏதும் கூற இருக்கின்றனவா? ஏதாவது ரஷ்யா உக்ரைன் அப்டேட் இருக்கின்றனவா? உண்மைதான். இப்ப நீங்கள் கூறியது போலதான், அதாவது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு ஈரானை போலதான் பல்வேறு சமூகங்களுக்கு நாங்களும் எங்கள் ஆதரவுகளை கொடுக்கும் போது
நாங்களும் ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவோம். அது எங்கள் தமிழ் மக்களுக்கும் அது உண்மையில் பொருந்தும். அடுத்ததாக இப்ப நீங்க கூறியது போல வளைகுடா நாடுகள் வந்து அமெரிக்காவை சார்ந்திருக்கும் தங்கள் மூலோபாய சார்பு நிலையை தீவிரமாக குறைக்க நகர்வதால் முற்றிலும் புதிய பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்று உருவாகி வருகிறது என்றும், அமெரிக்க பாதுகாப்பு குடையில் இருந்து விலகுவது இந்த நாடுகளுக்கு முன்னெப்போதும் இல்லாத ராஜதந்திர செயல்பாட்டு திறனை வழங்கும் என்றும் ரீட்டா பாசி என்ற அரசியல் ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார். இந்த மாற்றம் அதிகார சமநிலையை அடியோடு மாற்றி பலஸ்தீன பிரச்சனையில் இறுதியாக உண்மையான நகர்வை முன்னெடுக்க தேவையான சுதந்திரமான செல்வாக்கை அரபு அரசுகளுக்கு வழங்கும் என்று அவருக்கு தெரிவித்திருக்கின்றார். அதைத்தான் இப்ப நீங்கள் கூறியதும் அவர் கூறியதும் ஒரே கருத்தாகத்தான் இருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் வகையிலே நாங்கள் நடுநிலையான கருத்துக்களை கூற வேண்டும், மக்களுக்கு கூற வேண்டும். அது சிலர் வேளையிலே சிலர்களுக்கு அது கசப்பாக இருக்கலாம் என நாங்கள் எப்பொழுதும் ஒரு தரப்பை ஆதரிப்பவர்களாக தனிப்பட்டதில் இருக்கும் பொழுது நாங்கள் மற்ற தரவை பற்றியதும் கூறும் பொழுது அது எதிர்ப்பாக இருக்கலாம். ஒரு சின்ன உதாரணத்தையும் கூறிக்கொண்டு உங்கள் கருத்தை தொடர விரும்புகிறேன். அதாவது கலிலியோ கலிலி வந்து சூரியனை சுற்றித்தான் பூமி சுற்றி வருகிறது என்ற கோட்பாட்டை முன்வைத்த பொழுது அது மத கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று மன்னர் கூப்பிட்டு முழந்தாளிலே இருத்தி அதனை அதாவது அந்த கோட்பாட்டை விட்ரோ பண்ண சொல்லி கேட்டார். அதற்கு முடியா என்பதற்காக அந்த உண்மையை மறைக்க சொன்னதுக்கு அவர் முடியா என்று விட்டார். அவர் காலம் முழுக்க தடுப்பு காவலிலே சிறையிலே வைக்கப்பட்டு இறக்கும் வரையிலே சிறையிலே தான் இருந்தார். சில வேளைகளிலே உண்மையை சொன்னவர்கள் சிறைக்கு சென்றாலும் அந்த உண்மையிலிருந்து வெளியே வருவதில்லை. அதில் ஊடகவியலாளர்கள் அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் தொடருங்கள். நீண்ட நேரம் எடுத்து விட்டனோ தெரியவில்லை. உண்மைதான். நீங்கள் கூறுவது உண்மைதான். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் தொடர்ச்சியாக இரு நாடுகளும் தாக்குதல்களை தீவிரமாகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ரஷ்யா இன்று Su-34 ரக விமானங்கள் மூலம் கிளைடர் குண்டுகளை வீசியிருக்கின்றது இஸ்ரேலின் ட்ரோன் ஃபேக்டரிகள் மீது. அதே சமயம் உக்ரைனும் வந்து உக்ரைன் ட்ரோன் ஃபேக்டரிகள் மீது, அதே நேரம் உக்ரைனும் வந்து ரஷ்யா மீது தொடர்ச்சியாக ஆளில்லாத தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. இந்த போர் வந்து அதாவது இப்போது இந்த ஈரான் அமெரிக்க போர் ஒரு இடைநிறுத்தத்துக்கு வந்து ஒரு மூச்சு விடும் காலம் இருக்கிற நேரத்தில் இந்த மேற்குலக நாடுகள் ரஷ்யா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. ரஷ்யாவில் கடந்த உக்ரைன் தாக்கி அளித்த இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் கடந்த 6 மாதங்களாக கூட சில நிலையங்கள் இன்னும் இயங்கவில்லை என்று கூறப்படுகின்றது. எனுவல் நான் நினைக்கிற நேரம் கிடைத்தால் இந்த நிகழ்விலே நேயர்கள் போடும் கேள்விகள் கமெண்ட்டுகள் ஏதாவது மேலதிக தகவலாக அல்லது விளக்கமாக இருந்தால் அவற்றுக்கும் பதிலளிப்பதற்கான ஒரு சில நிமிடங்களை ஒதுக்குவோம் என்றும் கூறிக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.